வணக்கம். மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தசையில் ஏற்படக்கூடிய வலி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலில் பெரும்பான்மையினர் இது இல்லாமல் யாருமே இல்லை. பீயிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட், நான் நிறைய பேர் அசஸ் பண்ணியிருக்கேன். மினிமம் ஒரு 2 பெயினோட தான் அவங்க இருக்காங்க. ஒன்று வந்து கழுத்தில் இருக்கக்கூடிய வலியாக இருக்குது, இல்லை முதுகில் இருக்க வலியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கழுத்தில் இருக்க வலியை பற்றி நம்ம பார்ப்போம். கழுத்தில் ஏன் வலி வருது அப்படின்னா, உங்களுடைய காது, ஷோல்டர் 2ம் ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் மொபைல் பார்க்குறதுக்காக உங்கள் கழுத்து எப்போ முன்னோக்கியே வருதோ, அப்போ இங்கே இருக்கக்கூடிய தசை டைட் ஆகிடும். டைட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் சார்ந்த வலிகள் வர ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் வாட் தே கால் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், ட்ரெபிசைட்டிஸ் இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த பேர்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த இந்த ஏரியாவில் வர்ற மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயின். இது 2 விஷயமாக தான் சரி பண்ண முடியும். ஒன்று, இதோட அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணணும். இன்னொன்று, நம்ம யூஸ் பண்ணுற மொபைலை கரெக்டான அலைன்மெண்ட் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும். தட் இஸ் கால்ட் எர்கனாமிக்ஸ். அதுக்கு அடுத்தது நம்ம ஒழுங்காக சஸ்டெயின் பண்ணுறதுக்கான பாஸ்டரில் ஒரு எக்ஸசைஸ் மாடியூலை ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் கால்ட் பாஸ்டரல் கரெக்ஷன். அடுத்து ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் சஃபர் ஆகக்கூடிய தசை வலி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதுகு வலி. முதுகு வலி வராமல் இன்றைக்கி யாருமே இருக்கிறதே இல்லை. அப்போ இந்த முதுகு வலின்றது நிறைய பேர் சஃபர் ஆகிறாங்க. அதனால் நிறைய பேர் சர்ஜரி ஆஸ்பெக்ட் வரையும் போகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஃபேட்டாலிட்டி, ஒரு இறப்புடைய முந்தைய நிலை வரையும் போய் கஷ்டப்பட்டு தப்பிச்சு வராங்க. பெட்ரிட்டனாக ஹாஸ்பிட்டலில் போய் இருந்து என்னன்னு போய் பார்த்தா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்ற ஒரு எம்ஆர்ஐ டயக்னோசிஸ்க்கு அவங்க வந்துடுறாங்க. டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, முதுகு தண்டு நேராக இல்லாதனால உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியே தள்ளப்படுது. அது நரம்பை வந்து அழுத்துது, அதனால் வலி பரவுது. சயாட்டிக்கா, ரேடியேட்டிங் பெயின் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான வலிகள் காலில் பரவுது. இப்படி பரவும் பொழுது அவரால் சாதாரணமாக உட்கார முடியாது, கார் ஓட்ட முடியாது, தூங்கி காலைல எந்திரிச்சா வலிக்கும். ஒரு நார்மலாக செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி எதையுமே அவரால் கம்ஃபர்டபுளாக செய்ய முடியாது. இது ஏன் வருது அப்படின்னா, கழுத்து எப்போ முன்னாடி வந்துடுதோ டைரெக்டாக அது நேராக உங்கள் முதுகு தசையையும் அலைன்மெண்ட்டை மாற்றிருக்கு. ப்ளஸ் உங்களுடைய வயிற்று தசையில் கம்ப்யூட்டரில் உட்காந்து இப்படியே வேலை பார்த்துட்டே இருக்கிறப்போ இந்த ஏரியாலையும் இருக்க வந்துடுது. இப்போ முன்னாடி இருக்க வந்துட்டா முதுகில் வலி வரும். இது பேர் கவுண்டர் தியரின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுடைய வயிற்று தசை இறுக்கமாயிடுச்சுன்னா உங்களுக்கு முதுகில் வலி வர்றதுன்றது கண்டிப்பாக வரும். அப்போ யாரெல்லாம் முன்னாடி குனிஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு முதுகில் பிரச்சனை வர்றதுன்றது ஒரு ஒரு டிஃபால்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் எ ரியாக்ஷன்ற மாதிரி அதோடைய விளைவு. அப்போ இதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய ஷோல்டர் தசைகள் அலைன்மெண்ட்டை பெட்டராக்கணும். அடுத்தது, நம்ம ஒரே பொசிஷன்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோன்றனால முதுகு தசைக்கான எலாஸ்டிசிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான சூழல் இல்லை. அடுத்து ரொட்டேஷன் காம்போனன்ட், உடம்ப துணியை நல்லா புழிஞ்சு போட்டோம்னா காஞ்சிருதா, அந்த மாதிரி நீங்கள் முதுகை முறுக்கிற பயிற்சியெல்லாம் பண்ணிங்கன்னா முதுகு வலி வராது. ஆனால் நம்ம எதுவுமே பண்ணக்கூடிய சூழல் இல்லாதனால முதுகு ஒரே பொசிஷன்லேயே இருந்து தசை இறுக்கமாகி முதுகில் கடுக்கிற, அதாவது ஒரு கர்ப்பமாக இருக்கிற பெண்ணுக்கு எப்படி வலி வருமோ அந்த அளவுக்கு வலி அனுபவிக்கிறாங்க. இதில் நிறைய ஆண்கள் நாங்கள் பார்த்ததில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி சர்ஜிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனோடையே வந்திருக்காங்க. இவர்களுக்கு ப்ராப்பரான தெரப்பி, மேனுவல் தெரப்பி நம்ம கொடுத்து ப்ராப்பராக அலைன்மெண்ட் பண்ணலைன்னா அவங்க சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் போகக்கூடிய சூழலுக்கு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு சர்ஜரியில் போய் மாட்டிக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, ப்ராப்பராக இதை அசஸ்மெண்ட் எடுத்து பாஸ்டரை கரெக்ட் பண்ணி அலைன்மெண்ட்டை சரியாக்கி தசைநாருடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை நல்லா வச்சுக்கிட்டிங்கனாலே உங்கள் முதுகு நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய பேர் சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேடியேட்டிங் பெயின் பட்டில் ஆரம்பித்து அவங்களுடைய குதிங்கால் கால் வரையும் வலி பரவுது. இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, உட்கார்ந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழலில் பட்டில் இருக்கக்கூடிய தசை நாடி இறுக்கமாயிடுது. அந்த இறுக்கமாகறப்போ உள்ளே போகிற அந்த நர்வை கம்ப்ரெஸ் பண்ணுது. கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால பெயின் வருது. ஸோ இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னாலே ஹிப்பில் இருக்கக்கூடிய மசில்லாம் ப்ராப்பராக ஸ்ட்ரெச் பண்ணி காலில் இருக்கக்கூடிய எல்லா தசையும் நம்ம ஒழுங்காக வச்சுக்கிட்டோம்னாலே, எலாஸ்டிசிட்டி காம்பவுண்ட் நல்லா இருந்தாலே பட்டில் பெயின் வராது. ஸோ இது எப்படின்னா, ஒரு தண்ணி பைப் இருக்குது, அந்த தண்ணி பைப்பில் தண்ணி போயிட்டே இருக்குது, அதை இப்படி மடக்கிட்டிங்கன்னா தண்ணி அந்த பக்கம் வராது. இதே தான் வந்து நர்வில் இருக்கக்கூடிய மசில் நர்வுக்குள்ளே போயிட்டுருக்கு. மசில் இறுக்கமாயிடுச்சுன்னா நர்வை கம்ப்ரெஸ் பண்ணும். அப்போ ரேடியேட்டிங் பெயின் வருது. 2 ஒயர் கிராஸ் ஆனால் கிராஸ் சர்க்யூட் ஆகுது இல்லையா, அதே தான் வந்து உங்களுடைய இடுப்பில் நடக்குது. அப்போ நீங்கள் தசையை ஒழுங்காக ஸ்ட்ரெச் பண்ணி ப்ராப்பராக ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா நர்வ் கம்ப்ரெஸ் ஆகாமல் எப்படி பைப்பில் ஸ்மூத்தாக தண்ணி போதோ அந்த மாதிரி பிளட் சப்ளை மசிலில் ஒழுங்காக இருந்தால் நர்வ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணி அலைன்மெண்ட்டை ஒழுங்காக வச்சுக்கிட்டு
மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயினில் போய் மாட்டிக்காமல், இல்லை இதை ஒழுங்காக கவனிக்காமல் சர்ஜரி வரையும் போகாமல் நம்ம நல்லா வச்சுக்கலாம். ப்ளஸ் நேராக நடந்து போகிறப்ப இருக்கக்கூடிய அழகு, குனிஞ்சிட்டு இடுப்பில் வலி வச்சுட்டு நடக்கிறப்ப இருக்காது. ஏஸ்தட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை பார்க்குறப்ப பாடி அலைன்மெண்ட், பாடி லாங்குவேஜ், பாஸ்சர்ன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய மைண்ட் செட் வந்து உங்கள் பாஸ்சரில் தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிட்னஸ் இஸ் நாட் ஜஸ்ட் டூயிங் எக்ஸசைஸ், இட்ஸ் அ மைண்ட் செட். உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்றத உங்களுடைய உடம்பு எவ்வளோ அலைன்டாக இருக்குன்றதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உடம்பு அலைன் ஆனாலே உங்கள் மைண்ட் அலைன் ஆகிடும். திஸ் இஸ் ஹவு தி பாடி டு மைண்ட் ஒர்க்ஸ், மைண்ட் டு பாடி ஒர்க்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணி ப்ராப்பராக அலைன்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணி இந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயின்லேருந்து வெளியே வந்துடலாம். இதுதான் நிறைய பேருக்கு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் கார்ப்பரேட் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் 40 இயர்ஸ் 45 இயர்ஸ்க்கு அப்புறமா போஸ்ட் மெனோபாஸில் முட்டி வலி வந்து சர்ஜரி பண்ணி இப்படி நிறைய பேர், பெண்கள்லேயுமே நிறைய பேர் வந்து சஃபர் ஆகிறாங்க. தீஸ் ஆர் ஆல் தசையை ஒழுங்காக கவனிக்காதனால வர்ற விளைவுகள் தான். ஸோ தசையை கவனிச்சுக்கோங்க, உங்கள் வாழ்வியல் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். மீண்டும் இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.